வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கேரட், பீன்ஸ், வெங்காயம், இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கிறேன். கேபேஜை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தழை கட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட்டை இந்த மாதிரி லேசாக ஸ்க்ராப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. அது லேசாக வதங்கின உடனே நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த பூண்டு, இஞ்சி 2ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த வெண்ணெய் சேர்க்கும்போது ஒரு வாசனை வரும், அது நல்லாயிருக்கும். அது வாசனையும் வரும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த கேரட்டு ஸ்க்ராப் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கோங்க. அதே போல் பீன்ஸு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கேபேஜும் இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. அந்த உப்புலேயே அது நல்லா வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறமா இந்த துருவி வச்சுருக்கிற பீட்ரூட், ஒரு பாதி பீட்ரூட் போட்டிங்கன்னா போதும், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா பீட்ரூட் இருக்கிறதுனால அது இனிப்பு இருக்கும். அது நல்லா வதங்கின உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்க இந்த மாதிரி அதில் மசிச்சு விட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தழையையும் பொடி பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு அதை நல்லா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி, கலந்து வர மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதை நல்லா ஆற வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்துடும். வந்த உடனே அதை ஆற வச்சுட்டு இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 1½ டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு கலந்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாவை கொஞ்சம் கூட்டியோ கொஞ்சம் குறைச்சோ சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு, இது அவ்வளவையும் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் இந்த உருண்டைகளை ஒரு பிளேட்டில் நல்லா அடுக்கி வச்சுட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அடுப்பில் அந்த காஞ்ச எண்ணெயில் இதை ஒரு உருண்டையாக போடுங்க. உருண்டையை போட்ட உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் வெந்து வெளியில் கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த உருண்டைகளை நீங்கள் எடுத்துடலாம். இது கூட ஒரு கெச்சப்போ அல்லது டொமேட்டோ சாஸோ ஏதோ ஒன்று நீங்கள் சேர்த்து வச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.